துபாய் வந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து பாட்டி அம்மாலாம் எனக்கு செஞ்சு கொடுத்த இந்த ஒரு டிஷ்ஷை மறந்து போயாச்சுன்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வீட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு உளுந்தங்களி ரெடி பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு இது கருப்பு உளுந்தில் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஒரு ப்ரீமிக்ஸ் போல் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து செஞ்சுக்கலாம். நாங்கள் இதை முட்டை சேர்த்து வந்து செய்வோம். நல்லெண்ணெய், நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு பவுடர் பண்ணி வச்சுருக்கதையும் நல்லா அந்த முட்டையில் பீட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கலந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை இல்லைனா வெல்லம் வந்து சேர்க்கணும். வெல்லம் தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பர் ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை குருமா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஆம்லேட் போட்டுட்டு அது நம்மளோட குழம்புல வந்து அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான். நம்ம நிறைய பேர் வந்து உடச்சி ஊற்றி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங் போல் நானும் ரேஹானும் சேர்ந்து வாக்கிங் போல் பக்கத்தில் இருக்க ஒரு லுலு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நல்ல கோல்டு வேலை சரியாகவே இல்லை. வீட்டில் உட்காந்துருக்கிறது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சரிவா நடந்தே போகலாம் அப்படின்னு